السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அருளினால் சொர்க்கம் என்கிற ஒரு தொடர் வகுப்பை நாம் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொர்க்கவாதியை இந்த உலகத்தை விட்டு விடைபெறச் செய்வான், அவருடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும், அவர் எந்த எந்த வார்த்தைகளை எல்லாம் வானவர்களிடத்திலிருந்து செவிமடுப்பார் என்கிறதை குறித்து நாம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை, அந்த மூன்று உலகம் நாம் ஆரம்ப வகுப்பிலே படித்தோம். தாருத் துன்யா, தாருல் பர்ஸக், தாருல் கரார். தாருத் துன்யா என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம். தாருல் பர்ஸக் மன்னரை வாழ்க்கை, தாருல் கரார் மறுமையுடைய நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இது இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த பர்ஸகுடைய வாழ்க்கை என்பது ஒரு சொர்க்கவாதிக்கு எவ்வாறு அமைக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சூரா முஃமினூனுடைய 99 100வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், மரணத்தை ஒரு மனிதன் அடைந்தால், அந்த மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டால், கால ரப்பிர்ஜிஊன், அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்வான், யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்திற்கு நீ திருப்பி அனுப்பு, இந்த உலகத்தின்பால் என்னை திருப்பி அனுப்பு. லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்டு வந்த எல்லா அமல்களையும் நான் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவான். அந்த மரண விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான், யா அல்லாஹ், இந்த உலகத்தின்பால் என்னை திருப்பி அனுப்பு, நான் நல்ல அமல்களை செய்து விட்டு வருகிறேன். நான் எந்த அமலையெல்லாம் இந்த உலகத்தில் பொடும்போக்காக விட்டேனோ அந்த அமல்களை செய்து விட்டு வருகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா, அவ்வாறல்ல, இன்னஹா கலிமத்துன், இந்த வார்த்தை இருக்கிறதே, ஹுவ காயிலுஹா, வீணான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எந்த பலனும் கிடையாது. நீ எவ்வளவு தான் அல்லாஹுவை நீ அழைத்தாலும், எவ்வளவு தான் அல்லாஹ்விடத்தில் அவகாசங்களை நீ கேட்டாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு அந்த அவகாசத்தை வழங்குவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவர்களை நாம் ஒரு திரைமறை வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்வோம், அவர்களை உட்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்.
பர்ஸக் என்கிற ஒரு வாழ்க்கையில் அவர்கள் மறுமை எழுப்பப்படும் வரை அவர்களை நாம் அந்த வாழ்க்கையில் உட்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அதுதான் பர்ஸகுடைய வாழ்க்கை, தான் மண்ணறை வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை. இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இந்த பர்ஸகை குறித்து விளக்கம் சொன்னார்கள். ஹிய ஹாதிகில் குபூர் அல்லதி பைனக்கும் பைனல் ஆஹிரா, ஆகிரத்திற்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் கபர், பர்ஸக். ஆகிரத்திற்கும் உலகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடைவேளையில் மனிதன் அல்லாஹ் நாடுகின்ற வரை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பர்ஸகுடைய, கபருடைய மண்ணறை வாழ்க்கை. இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதை விட மண்ணறை வாழ்க்கையில் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணறை வாழ்க்கையில் இப்பொழுது கூட கோடான கோடி மக்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை விடவெல்லாம் கோடான கோடி மக்கள் எங்கே வாழ்கிறார்கள்? மண்ணறை வாழ்க்கையிலே வாழ்கிறார்கள். அப்ப இந்த வாழ்க்கை எவ்வாறு சொர்க்க வாசிக்கு இருக்கும்? சொர்க்கத்தின் மனிதருக்கு எவ்வாறு இந்த வாழ்க்கை அமைக்கப்படும்? முதலாவதாக ஒரு 5 விடயத்தை நாம் கபரை பற்றி பார்க்க இருக்கிறோம். மண்ணறை என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, இந்த உலகத்தில் மனிதன் அல்லாஹ் ஈமான் கொண்டவன் நரகத்தை விட அதிகம் பயப்படுவது மண்ணறை, மனித உளவியல். ஏன்னா நரகம் அவனுடைய சிந்தனையில் இனி மஹ்ஷர் ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை செய்ததற்கு பிறகு, ஏடை வழங்கியதற்கு பிறகு, மீசானுடைய தராசை அல்லாஹ் நிறுத்ததற்கு பிறகு அவன் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவான், விசாரிக்கப்படுவான். அதற்கு பிறகு சிராத்துடைய பாலத்திற்கு மேல, அந்த நரகத்திற்கு மேலாக சிராத்துடைய பாலம் அமைக்கப்படும். அதில் கடந்து சொர்க்கம் செல்வான். இப்ப நரகத்தை குறித்து அவன் அதிகமாக செவிமடுத்தாலும் அவன் உள்ளத்தில் அதை குறித்த அச்சம் இருக்கும். ஆனால் அதைவிட கபரை குறித்து அவனுக்கு அதிகமான அச்சங்கள் இருக்கும். காரணம், உலகத்தில் அந்த மண்ணறையை பார்க்குகிறான். உலகத்திலே மண்ணறை, மண்ணால் சூழப்பட்ட ஒரு மண்ணறை உலகத்தில் பார்க்குகிறான். எனவே மனிதன் அதிகமாக நரகத்தை குறித்து கேட்குகிறான். ஆனால் நரகத்தை விட அவன் மண்ணறை அதிகம் பயப்படுகிறான். மனித உளவியல் இது. காரணம், அதை நாம் முன்னால் பார்க்குகிறோம். அந்த மண்ணறை வாழ்க்கையை இவ்வளவு காலம் நாம் சொகுசாக இன்பமாக படுத்துறங்கிய மெத்தைகள், எவ்வளவு சொகுசாக இந்த உலகத்தில் நம்மை நாம் வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு சொகுசாக நாம் நம்மை வைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, மண்ணறை தோண்டியதற்கு பிறகு அந்த மனிதனை அந்த மண்ணறைக்கிலே கொண்டு வருகிறார்கள். அந்த மண்ணறையை உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் பார்க்குகிறான். இதுதான் ஒரு நாள் நான் படுக்கக்கூடிய இடம். அந்த மண்ணறையில் பூச்சிகள் இருக்கும், விஷ ஜந்துக்கள் இருக்கும். அது இருந்தாலும் தோண்டக்கூடியவர்கள் அதை பார்த்தாலும் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்ப இவ்வாறு சூழப்பட்ட ஒரு இருளிலான ஒரு வாழ்க்கையை மனிதன் நரகத்தை விட அந்த மண்ணறை வாழ்க்கை உலகத்தில் அவன் கண்ணுக்கு நேராக இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பார்த்து மனிதன் அதிகம் பயப்படுகிறான். இரண்டாவதாக, இந்த மண்ணறை வாழ்க்கை என்பது ஒரு சோதனையான வாழ்க்கை, ஒரு சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 86வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு நாள் சூரிய கிரகண தொழுகை. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வராங்க. வந்து கேட்கிறாங்க, மா ஷஅனுன் நாசி, மக்களுக்கு என்ன ஆனது கேட்கிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், வஷாரத் இல ஸமா, வானத்தை நோக்கி தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். ஃபைதன் நாசு கியாமுன், மனிதர்கள் எல்லாம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திடீரென்று சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பரிசுத்தமானவன். உடனே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், குல்து ஆயத்துன், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஷாரத் பி ரஸிஹா, அவருடைய தலையை ஆட்டினார்கள். ஆம், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வருகிறார்கள்.
ஃபஹமிதல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹுவை அதிகம் புகழுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொன்னார்கள். மா மின் ஷைஇன் லம் அகுன் உரீதுஹு இல்லா ரஅய்துஹு ஃபில் மகாமி ஹத்தல் ஜன்னத வன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு இந்த நேரத்தில் சொர்க்கமும் நரகமும் காண்பிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு இந்த நேரத்தில் சொர்க்கமும் நரகம் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் காண்பிப்பார். சொர்க்கத்தினுடைய இன்பங்களை, நரகத்தினுடைய வேதனை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் கண்டதை, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் லஹித்தும் கலீல், நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவ்வளவு இந்த நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் அதிகமான செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஊஹிய இலைய, எனக்கு வஹீயில் அறிவிக்கப்பட்டது, அன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும், உங்களுடைய கபறுகளில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எனக்கு வஹீயின் மூலமாக அறிவிக்கப்பட்டது, நீங்கள் கபரில் சோதிக்கப்படுவீர்கள். எப்படிப்பட்ட சோதனை என்றால், மிஸ்ல மின் ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனைக்கு போன்று ஒரு சோதனை என்பது மன்னரையில் நீங்கள் சந்திப்பீர்கள். தஜ்ஜால் இந்த உலகத்தில் ஆக பெரிய சோதனை என்பது தஜ்ஜாலுடைய வருகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய சோதனை என்பது மிக பயங்கரமாக இருக்கும். அதனால் தான் ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாப்பு கேட்ட விடயங்களில் ஒன்றுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. அவ்வளவு கடுமையாக இருக்கும். அவன் ஒரு கரத்தில் நீரை வைப்பான், இன்னொரு கரத்தில் நெருப்பை வைப்பான். மக்கள் அதிகமான பேர் நீரை தேர்ந்தெடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த நேரத்தில் நெருப்பை தேர்ந்தெடுங்கள், அவன் உங்களுடைய கண்ணுக்கு வித்தியாசமாக காண்பிப்பான். ஏன்னா அவன் வச்சிருக்கக்கூடிய நெருப்பு என்பது நீர், நீர் என்பது நெருப்பு. ஒரு மனிதனை கொண்டு வருவான், அவனை அறுப்பான், மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவன் பின்னால் செல்வார்கள். அவனுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து ஈமானை அவ்வளவு சீக்கிரம் மக்கள், அதிகமான மக்கள் அவனிடத்திலே கொடுப்பார்கள். நம்பிக்கை இழந்தவர்களாக செல்வார்கள். அவ்வளவு கடுமையான ஒரு சோதனை காலம்தான் தஜ்ஜாலுடைய வருகை. இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் அவருடைய சமூகத்தில் தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஃபித்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தஜ்ஜாலுடைய வருகை என்பது ஒரு மிகப்பெரிய ஃபித்னா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சோதனையை போன்று மண்ணறையில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இன்ஷா அல்லாஹ் பின்னால் அதனுடைய சோதனைகளை அந்த என்னென்ன சோதனைகள் எவ்வாறு வரும் என்பதை பார்ப்போம். மூன்றாவதாக மண்ணறையினுடைய காலம். நாம் ஆரம்ப வகுப்பில் பார்த்து இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தாருத் துன்யாவில் எத்தனை வருடம்? அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வான். இந்த வாழ்க்கை அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருப்பது எதற்காக? மறுமையில் ஒரு சிறந்த இடத்தை நாம் அடைவதற்காக. மன்னரை வாழ்க்கை எவ்வளவு காலம்? அல்லாஹ் அலம், அல்லாஹ் தான் அறிந்தவன். எவ்வளவு காலம் நாம் இருப்போம், எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கையில் பயணிப்போம் என்பது. ஆனால் அறிஞர்கள் சொல்வது, அல்லாஹுதான் காலத்தை சுழட்டுகிறான். மன்னரைக்கு கீழாக ஒரு காலம், மன்னரைக்கு மேலாக ஒரு காலம். மன்னரைக்கு கீழாக இருக்கக்கூடிய காலம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாம் நினைப்போம் இவ்வளவு காலங்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் மறுமை எழுப்பப்படும் பொழுது அவர்களுடைய வார்த்தை சொல்லும், காலு யா வைலனா மம் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅத அர்-ரஹ்மானு வ ஸதகல் முர்ஸலூன். மறுமையில் சூர் ஊதப்பட்டவுடன் மன்னரைகள் பிளக்கப்பட்டு அதிலிருந்து மனிதர்கள் எழும்பும்போது சொல்லக்கூடிய வார்த்தை, காலு, அவர்கள் சொல்லுவார்கள், யா வைலனா, எங்களுக்கு வந்த நாசமே,
மம்பஅஸனா, எங்களை யார் எழுப்பினார்கள்? மிம்மர்கதினா, நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது. அப்ப அவர்களுக்கு சொல்லப்படும் ஹாதா மா வஅதர் ரஹ்மான், இதுதான் ரஹ்மானுடைய வாக்குறுதி. வாக்குறுதிக்கான நாள் வஸதக்கல் முர்ஸலூன், முர்ஸலீன்மார்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான நாள் தான் இந்த மறுமை நாள். இப்ப மேலே நமக்கு 24 மணி நேரம் தான். ஆனால் மன்னரை வாழ்க்கை நாம் நீளமாக வாழ்ந்தாலும் ஒரு தூக்கத்தை போன்றுதான் அந்த மன்னரை வாழ்க்கை. மஹ்ஷர் எழுப்பப்படும் பொழுதே மனிதர்கள் அவ்வாறு தான் இருப்பார்கள். தூங்கிக் கொண்டிருந்தோம், எங்களை யார் எழுப்பினார்கள்? அதேபோல மறுமையுடைய நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை ஒப்பிடும் பொழுது எவ்வளவு சொன்னார்கள்? 50,000 வருடங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்தை அவன் விரும்பியதை போன்று அல்லாஹ் சுழட்டுவான். நான்காவதாக, மன்னரையில் வேதனைகள் உண்டு. மன்னரை வாழ்க்கையில் வேதனைகள் என்பது ஃபாசிக்குக்கு, முஷ்ரிக்குக்கு, காஃபிர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனைகளை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் முஸ்லிம் 2867வது செய்தியாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை கூறுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், நேரடியாக ரசூலுல்லாஹ் இடத்தில் நான் இதனை செவிமடுக்கவில்லை. ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு கோவேரி கழுதையின் மீது இருந்து கொண்டு நபித்தோழர்களோடு பனு நஜ்ஜாருடைய கோத்திரத்தை சார்ந்த ஒரு தோட்டத்திற்குள்ளே செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்ற உடனே சித்தத்துன் ஹம்சத்துன் அர்பஅத்துன், 4, 5 அல்லது 6 மன்னரைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் உள்ளே செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அமர்ந்திருந்த அந்த கோவேரி கழுதை என்பது அலறி அடித்தது. அந்த தோட்டத்திற்குள்ள ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு உள்ளே நுழையும் பொழுது ரசூலுல்லாஹ் பயணித்த அந்த வாகனம் என்பது அப்படியே அலறியது. அலறி விட்டு அப்படி என்ன செஞ்சது? ரசூலுல்லாஹ் கீழே விழுவார்கள் என்று நாங்கள் எண்ணும் அளவிற்கு அலறி அடித்து ஓடியது. அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பார்க்கும் பொழுதுதான் ஒரு 4 அல்லது 5 அல்லது 6 கபர்கள் அங்கே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை குறித்து கேட்கிறார்கள், மன் யஅரிஃபு அஸ்ஹாப ஹாதிஹில் அக்பூர், இந்த மன்னரைகள் இருப்பது யார் என்று உங்களுக்கு யாருக்கு தெரியும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். இந்த மன்னரையில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது வகால ரஜுல், ஒரு மனிதர் சொன்னார், அன, எனக்கு தெரியும் அல்லாஹ்வின் தூதரே. இந்த மன்னரில் அடங்கியிருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று எனக்கு தெரியும் அல்லாஹ்வின் தூதரே. கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமாத ஹவுலாஇ, இவர்கள் எப்பொழுது மரணித்தார்கள்? எந்த காலத்தில் இவர்கள் மரணித்தார்கள்? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லப்பட்ட மாது ஃபி ஷிராகி, இவர்கள் ஷிர்க்குடைய காலத்தில் ஷிர்க்கில் மரணித்தார்கள், இணை வைப்பில் இவர்கள் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே அதை கேட்டவுடன் பனு நஜ்ஜாருடைய அந்த தோட்டத்துக்குள்ள போறாங்க. கோவேரி கழுதையில அந்த தோட்டத்துக்குள்ள என்றான உடனே, அந்த கபருக்கை சந்தித்த உடனே அந்த கோவேரி கழுதை அப்படி மிளறி விட்டு ஓடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி விட்டு சொன்னார்கள், இந்த மன்னரையில் இந்த 4 இல்லது 5 இல்ல 6 இந்த மன்னரையில் அடங்கி இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், எப்பொழுது இவர்கள் மரணித்தார்கள்? இவர்கள் ஷிர்க்குடைய காலத்தில் மரணித்தவர்கள், இணை வைப்பில் மரணித்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் உம்மா, என்னுடைய உம்மத் என்பது நிச்சயமாக கபரில் சோதிக்கப்படும். நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். எப்படி? நான் எப்படி இந்த மன்னரையில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள் படக்கூடிய வேதனையின் சப்தத்தை நான் கேட்குகிறேனோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக கொடுத்தது. மன்னரைகளை சந்திக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மன்னரையில் இவர் வேதனை செய்யப்படுகிறார், இவர் வேதனை செய்யப்படவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் விருப்பப்படுகிறேன் அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்வதற்கு, நான் எப்படி மன்னரையுடைய சப்தத்தை, வேதனை செய்யக்கூடிய இந்த சப்தத்தை நான் கேட்குகிறேனோ, அதே போல நீங்கள் கேட்க வேண்டும் என்று
அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை நான் விரும்புகிறேன். ஆனால் நான் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரித்து விட்டான் என்று சொன்னால், உங்களை நீங்கள் மௌத்தாவீங்கல்ல, நீங்கள் மௌத்தானால் உங்களுடைய ஒரு ஜனாசாவையும் நீங்கள் கபருக்கு கொண்டே செல்ல மாட்டீர்கள். ஒரு முக்கியமான செய்தி. நான் இந்த சப்தத்தை கேட்குகிறேன். இந்த சப்தம் நான் எப்படி கேட்குகிறேனோ அதே போல நீங்களும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய நாடுகிறேன். நான் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால், நீங்கள் மௌத்தானால் ஒருவருடைய ஜனாசாவையும் கபிரிஸ்தானுக்கு கொண்டு போக மாட்டீர்கள். இவ்வளோ விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படி அல்லாஹ் தூதர் அப்படி கேட்டிருந்தால் எப்படி இந்த உலகம் மாறி இருக்கும்? எத்தனை கபருடைய சப்தத்தை கேட்டு நம்முடைய உள்ளங்கள் நடுங்கி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் இந்த விஷயங்களை எல்லாம் தடுத்து இருக்கிறான். அல்லாஹ் காதுக்கு ஒரு திரையை போட்டிருக்கிறார், கண்ணுக்கு ஒரு திரை. அதில் மலக்குகளை நம்மால் பார்க்க முடியாது, ஷைத்தான் நம்மால் பார்க்க முடியாது, கபருடைய வேதனைகள் நம்மால் செவிமடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மௌத்தாகி அந்த நல்லடியான் பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த ஜனாசா பின்தொடரும் பொழுது ஜனாசா தூக்குவாங்கல்ல, தூக்கி கபரிஸ்தானுக்கு போகும்போது நல்லடியான் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்க முடியாது. அந்த ஃபாசிக், அந்த பாவி பேசக்கூடிய வார்த்தை நாம் கேட்க முடியாது. அவர்கள் போடக்கூடிய அலறலை அந்த ஹதீஸ் வரும், கேட்டால் மனிதன் மயக்கமாக்கி விடுவான். அதே போல மண்ணறையுடைய சப்தத்தை, அங்கே கொடுக்கக்கூடிய வேதனை ஒரு மனிதன் கேட்டால் அப்படி நடுங்கி விடுவான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அது பின்னால் அந்த ஹதீஸ் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால், உங்களுடைய ஒரு ஜனாசாவை நீங்கள் கபிரிஸ்தானுக்கு கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபின் நார், நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதற்காக பாதுகாப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னதி மா ظஹர மின்ஹா வ மா பதன், வெளிப்படையான உள்ரங்கமாக இருக்கக்கூடிய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக பாதுகாப்பை தேடுங்கள். தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபி ஃபித்னதி தஜ்ஜால், தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னதி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் இது ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொன்றையும் சொல்வதற்கு சொல்லும் பின்னால் காலு நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், நரக நெருப்பை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, நஊது பில்லாஹி மின் அஸாபின் நார், நாங்கள் நரக நெருப்பை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை நீங்கள் பாதுகாப்பாயாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெளிரங்கமான உள்ரங்கமாக வரக்கூடிய ஃபித்னாவை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுங்கள். சஹாபாக்கள் அதே போல் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். மசீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். சஹாபாக்கள் அதோடு தொடர்ந்து சொன்னார்கள், நஊது பில்லாஹி மின் ஃபித்னதி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். இந்த செய்தி சஹீஹுல் முஸ்லிம் 2867 செய்தியாக இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார். ஐந்தாவது, கபருடைய வகைகள் இரண்டு கபர் தான். ஒன்று, இன்னமல் கபரு ரௌலத்து மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை, ஐ ஹுஃப்ரத்து மின் ஹுஃப்ரின் நார், நரகத்தினுடைய படுகொலி. ரெண்டு வகையான மன்னரை தான். இந்த 5 விடயங்களும் ஆரம்பமாக பார்த்துவிட்டு ஒரு சொர்க்கவாதியினுடைய மன்னரை எவ்வாறு இருக்கும், ஒரு சொர்க்கவாதியினுடைய மன்னரை எவ்வாறு இருக்கும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 1380வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு ஜனாசாவை மனிதர்கள் தூக்கியவுடன், ஒரு ஜனாசாவை மனிதர்கள் தூக்கியவுடன் ஃபைன் கானத் சாலிஹத்தன், அது நல்லவராக இருந்தார் என்று சொன்னால், காலத் கத்திமூனி கத்திமூனி, என்னை நீங்கள் முற்படுத்துங்கள், என்னை நீங்கள் முற்படுத்துங்கள், அது சொல்லும். வைன் கானத் கைர சாலிஹத்தின், அது கைர நல்லடியானாக இல்லை என்று சொன்னால்,
யா வைலஹா ஐன யذهبون பிஹா, அது சொல்லுமாம், எனக்கு வந்த நாசமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், என்னை நீங்கள் எங்கே கொண்டு செல்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் தான் சொன்னார்கள், யஸ்மஉ ஸௌதஹா குல்லு ஷைஇன் இல்லல் இன்சான், இவன் போடக்கூடிய சப்தத்தை மனிதர்களை தவிர வேறு எல்லாவற்றும் செவிமடுக்கும். கத்திமூனி கத்திமூனி சொல்வதை மனிதர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். யா வைலஹா ஐன யذهبون பிஹா, என்னை எங்கள் நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் என்று அது அலறக்கூடிய சப்தத்தை மனிதர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள். அவன் அப்படி கேட்டான் என்று சொன்னால் வலவு சமிஅஹல் இன்சானு லா ஸஅக, அவன் மயக்கமாகி விடுவான். அந்த சப்தத்தை கேட்டாலே மனிதன் என்ன ஆகி விடுவான், மயக்கமாகி விடுவான். அவனை என்ன செய்வார்கள், கபிரிஸ்தானுக்கு அவனுடைய உறவுகள் எல்லாம் கொண்டு செல்வார்கள். அவனுக்கு நல்ல கஃனை போட்டு நல்ல அத்தரை போட்டு அவனை குளிப்பாட்டி, இனிமேல் அவனால் அந்த உலகத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு யதார்த்த உலகத்தை அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு மேலாக உலகத்திற்கு உனக்கு வரவே முடியாது. மனிதனுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறான், உலகத்திற்கு இதற்கு மேல் நீ யாரையெல்லாம் பார்த்தாயோ இனிமேல் யாரையும் பார்க்க முடியாது, நீ வரவே முடியாது. துபாயில் சென்று ஒரு வருடம் கழிந்து வெக்கேஷனுக்கு வருவதை போன்றெல்லாம் இல்லை, இனிமேல் உன்னுடைய குடும்பத்தை நீ பார்க்கவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் 6514வது செய்தியாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் கேட்டேன், இத்பஉல் மய்யித் தலாதத்துன், மையத்தை 3 விடயம் பின்தொடர்கிறது. ஃபயர்ஜிஉ இஸ்னானி, 2 அவனை விட்டு கபரோடிய அவனை விட்டு செல்கிறது. வயபகா மஅஹு வாஹிதுன், அவனிடத்தில் 1 மட்டும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க 3 விடயத்தை எது பின்தொடர்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை. நீங்க மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் 3 ஒரு மையத்தை பின்தொடரும். அந்த மையத்தை கொண்டு கபரில் வைத்ததுடன் 2 என்ன செய்துவிடும், அவனை விட்டு சென்றுவிடும். 1 மட்டும்தான் அவனோடு தங்கி இருக்கும் கபரில். அந்த 2 அவனை விட்டு எது செல்லும், மாலுஹு வாஹுலுஹு, அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வம். இவ்வளவு யதார்த்த நிலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2 அவனை விட்டு கபரோடைய டிஸ்கனெக்ட், அவனுடைய செல்வமும் அவனுடைய குடும்பமும் அந்த கபரோடையே அவனை விட்டு சென்று விடுவார்கள். அதற்கு மேலாக அவன் சம்பாதித்த செல்வமும் அவனுடைய குடும்பமும் எந்த விதமான உதவியையும் இந்த கபருக்குள்ளதாக அவனால் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்றுதான், யபகா அமலுஹு, அவனுடைய அமல் மட்டும்தான் அவனோடு கபரில் தங்கி இருக்கும். அவன் சொன்ன சுப்ஹானல்லாஹ், அவன் ஓதிய குர்ஆன்கள், அவன் சொன்ன திக்ருகள், அவனுடைய தொழுகைகள், அவனுடைய அழைப்பு பணிகள், அவனுடைய நல்ல வார்த்தைகள், அவனுடைய மன தூய்மைகள், அவன் மக்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய நற்குணங்கள், இப்படி அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் கபரிலேயே தங்கிவிடும். அப்ப என்ன செஞ்சாச்சு, மண்ணறையிலே அடக்கம் செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். பல்வேறு ஹதீஸ் புத்தகங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இமாம் அபூ தாவூத் அவர்கள் 4753வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் நஸாயி அவர்கள் 2001 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்னு மாஜா அவர்கள் 1549வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோருடைய ஜனாசா ரசூலுல்லாஹ் அதில் பங்கு கொள்கிறார்கள். பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன் ரசூலுல்லாஹோடு ஒரு அன்சாரியுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு அந்த மையவாடிக்கு செல்கிறார்கள். முன்ன இருந்த அந்த நேரங்கள் எல்லாம் மையத் வந்ததற்கு பிறகுதான் தோண்டுவார்கள். அப்ப அவர்கள் அந்த ஜனாசாவை கொண்டு செல்கிறார்கள். அந்த மையவாடியில் அந்த ஜனாசாவை வைக்கிறார்கள். இன்னும் குழி தோண்டவில்லை. ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அங்கே உட்கார்ந்தார்கள். நாங்களும் ரசூலுல்லாஹை சுற்றி உட்கார்ந்திருந்தோம். கபரிஸ்தானில் ரசூலுல்லாஹ் உட்கார்கிறார்கள். கபர் தோண்டக்கூடிய வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி உட்கார்ந்திருந்தோம். எங்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கொண்டே இருந்தோம். எங்களுடைய தலையிலே ஒரு பறவை உட்கார்ந்து சென்றால் அந்த உணர்வு கூட எங்களுக்கு இருக்காது. அந்த அளவு ரசூலுல்லாஹ் உற்று நோக்கினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய குச்சியை எடுத்து மண்ணை அப்படியே கிண்டி கொண்டிருக்கிறார்கள். கிண்டி கொண்டிருந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபஅ ரஅஸஹு, தன்னுடைய தலையை உயர்த்தினார்கள். இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று 2 முறை அல்லது 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மிக முக்கியமான கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் ஒரு ஹுதுபாவாக, ஒரு உரையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நீங்கள் மையத்தை அடக்கம் செய்ததற்கு பிறகு ஃபஇன்னஹு லயஸ்மஉ, அவர் செவிமடுக்கிறார்கள் உங்களுடைய காலடி சப்தம். அல்லாஹ், நீங்கள் மையத்தை அடக்கம் செய்வீர்களே, கபரை முழுக்க நீங்கள் தோண்டி மையத்தை அடக்கம் செய்து அதன் மீதாக மண்ணை போட்டு முற்றுமுழுதாக அதை முடித்ததற்கு பிறகு நீங்கள் செல்வீர்களே, நீங்கள் செல்லக்கூடிய அந்த காலடி சப்தத்தை உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய மலக், இது உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய அந்த ஜனாசா செவிமடுக்கும். யாருடைய வார்த்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்போ 2 மலக்குமார்கள் அந்த காலடி சப்தம் அந்த கேட்கும் தூரம் வரை மனிதர்கள் சென்றதற்கு பிறகு 2 மலக்குமார்கள் உடனடியாக மண்ணறைக்குள்ளே தோன்றுவார்கள். இமாம் திருமீதியில் வரக்கூடிய ரிவாயத்தில் முன்கர் வ நக்கீர் என்கிற 2 மலக்குகள் அங்கே இறங்குவார்கள். அவருடைய தோற்றத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கருமை நிறமுடையவராக இருப்பார்கள். கருமை நிறம், கண்கள் எல்லாம் நீல நிறமாக இருக்கும். அப்படி 2 மலக்குமார்கள் அங்கே தோன்றுவார்கள். தோன்றிவிட்டு அவர்கள் கேட்கக்கூடிய 3 அல்லது 4 கேள்விகள். நல்ல செவிமு, இதை நம்ம நிறைய பயான்களில் நிறைய கல்வி சபைகள் கேட்ட செய்தியாக இருந்தாலும் மீட்டுவது தவறில்லை. ஏன்னா இல்மை பொறுத்தளவிற்கு மீட்டிகிட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லாஹ் ஃபஹுமை அல்லாஹ் தான் தரக்கூடியவன். அப்போ அந்த மலக்குகள் அந்த கபருக்குள்ளே அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ததற்கு பிறகு மக்கள் சென்று விடுவார்கள். அந்த ஜனாசாவை தூக்கி அமர்த்துவார்கள். முதல்ல அந்த ஜனாசாவை தூக்கி அமர்த்திவிட்டு அதை பார்த்து, ஜனாசாவை பார்த்து கேட்பார்கள், மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த நல்லடியான், அந்த சொர்க்கவாதி சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப். மா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன? தீனில் இஸ்லாம், என்னுடைய தீன் என்பது நான் இருந்த மார்க்கம் என்பது இஸ்லாம். 3வது கேள்வி கேட்பார்கள், மா ஹாதர் ரஜுல் லதி புஅஸ ஃபீக்கும், இந்த மனிதர் உன்னிடத்தில் அனுப்பப்பட்டாரே, இந்த மனிதர் யார்? ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர். இது கேட்பார்கள், வமா யுத்ரீக, உனக்கு எப்படி அது தெரியும்? கர்அத்து கிதாப் அல்லாஹி வ ஆமன்து பிஹி வ ஸத்தக்து, நான் அல்லாஹ்வினுடைய வேதத்தை படித்தேன், அதை ஈமான் கொண்டேன், அதை உண்மைப்படுத்தினேன். 3 கேள்வி என 4 கேள்வி. அந்த சொர்க்கவாதியை எழுப்பி அமர வைத்து 3 கேள்வி 4 கேள்வி சொன்ன முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய முன்னால் நரகத்தில் அவன் செல்ல இருக்கிற இடத்தை அல்லாஹ் காண்பிப்பான். எந்த இடத்திற்கு இவன் செல்ல இருந்தானோ அந்த இடத்தை அல்லாஹ் காண்பிப்பான். இவன் நல்லடியான், அதை பார்ப்பான். இந்த இடத்திற்கு அவனுக்கு அறிவிக்கப்படும், இந்த இடத்திற்கு செல்ல வேண்டியவன் நீ. உன்னுடைய அமல்கள், உன்னுடைய ஈமானிய உறுதியின் வெளிப்பாட்டின் காரணமாக சொர்க்கத்தில் அவன் இருக்கக்கூடிய இடத்தை அப்படியே மலக்குகள் காண்பிப்பார்கள். இதான் சொர்க்கத்தில் நீ வாழக்கூடிய இடம். நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம், நமக்கு சொர்க்கத்தில் இப்பொழுது இடம் இருக்கிறது, நரகத்திலும் இடம் இருக்கிறது. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 10 ரக்காஅத்துகள் அல்லது 12 ரக்காஅத்துகள் நீங்கள் சுன்னத்தான தொழுகை தொழுதால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இப்ப நமக்கு அல்லாஹ் செப்பரேட்டாக நமக்கு அல்லாஹ் ரிசர்வ் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில்
இங்கே செல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அங்கே நமக்கான மரங்கள், நமக்கான அந்த விளை நிலங்கள், நமக்கான அந்த நீர்நிலைகள், நமக்கான அந்த வீடுகள், நமக்கான அந்த வாசல்கள், நமக்கான அந்த அருள்கொடைகள், நமக்கான அந்த தரஜாக்கள் அல்லாஹ் உயர்த்துகிறார். நாம் இங்கே செய்யக்கூடிய எந்த அமலும் அல்லாஹ்வால் வீணடிக்கவே படாது. நாம் செய்யக்கூடிய குர்ஆன் ஓதுதலாக இருக்கட்டும், நாம் சொல்லக்கூடிய திக்ர்களாக இருக்கட்டும், தொழுகைகளாக இருக்கட்டும், நீங்கள் அதை செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகும்? சொர்க்கத்தில் உங்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? அதை மெருகூட்டுவான், அதை அழகுபடுத்துவான். நம்முடைய நான் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு பிஹெச்டிக்கு ஒரு வைவாக்கு ஒரு ஸ்காலர் வந்தார். அவர் ஒரு சொர்க்கம் துன்யா இதை குறித்து அவருடைய தீசிஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்கிறார். ரொம்ப ஆழமான ஒன்று, இங்கே எப்படி இந்த உலகத்தையும் சொர்க்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதை அவர் அரபு நாடோடு ஒப்பிட்டு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம துபாய்க்கு வந்திருக்கோம், அந்த மக்சத் நோக்கம் என்ன? பொருளாதாரம் ஈட்டுவது. பொருளாதாரம் ஈட்ட வேண்டாம். இங்கே ஒரு வேலைக்கு தினமும் செல்ல வேண்டும். எப்படி செல்லணும்? நல்ல டிப்டாப்பாக செல்லணும், நல்ல ஒரு ஆடைகளை போட்டு செல்ல வேண்டும். எப்படி செல்லணும்? அதற்கான டிரான்ஸ்போர்ட், நம்ம கார் தருவார்கள். நாம் வாழ்வதற்கு இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு ரூம், ஒரு பெட் ஸ்பேஸ், நமக்கான உணவுகளும் எல்லாம் இங்கே இருக்கும். அதனுடைய நமக்கு மக்சத் என்ன? பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். மாதம் ஒன்றானால் இந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரும் பங்கை எங்கே அனுப்புகிறோம்? ஊருக்கு அனுப்புகிறோம். ஊருக்கு எதற்கு அனுப்புவோம்? நிறைய மக்கள், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு வீடு கட்டணும், எனக்கு என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்னுடைய மனைவி நல்ல வாழ்க்கையில் அமர்த்த வேண்டும். இங்கே இருந்து எங்க ஊரில் வீடு கட்டும். ஏன் இங்கே கட்டக்கூடாதா? இங்கே கட்டலாமே. இல்லை, அவனுக்கு தெரியும் இது ஒரு தற்காலிகம் தான். ஆனால் எனக்கு எல்லாருக்கும் ஒரு இயற்கையாக ஒரு மனிதனுக்கு பிறந்த இடத்திலிருந்து வருவதுதான் மகிழ்ச்சி. இல்லை நான் இங்கே இருக்கிறேன்னா மண், அந்த மண் சார்ந்து இருப்பது, அந்த ராஹத், அந்த மண் இருக்கக்கூடிய ராஹத், நான் வாழக்கூடிய இடங்கள் இருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை அவ்வளவு நேசித்தார்கள். மக்காவிலிருந்து மக்கள் வணிகத்திற்கு இங்கே வருவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட், சூக்குல் மதீனாவுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், மக்கா எப்படி இருக்கிறது? மக்கா இந்த டேட்ஸ், இந்த தம்ர், அதாவது இந்த பேரித்த பழங்கள் சொல்லப்படும் ரசூலுல்லாஹ்வுக்கு. இந்த பேரித்த பழங்கள் விளைக்கிற அல்லாஹ்வின் தூதரே, மக்கா இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹஸ்புக், போதும், நிறுத்துங்கள். மக்காவுடைய அழகை கேட்டு ரசிப்பது என்பது எனக்கு எவ்வளவு என்னால் முடியாது. அவ்வளோ ரசூலுல்லாஹ் அவ்வளோ நேசித்தது. பிறந்த இடத்திற்கு அவ்வளோ நேசம் இருக்கும் மனிதனுக்கு இயற்கையாக. அது இயற்கை, நம்ம பிறந்த அந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்லாம் எங்கே? ஊரில் வீடு கட்டுவது, பிள்ளைகளை படிக்க வைப்பது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 58, 59, 60வது வயதிலே இவருக்கு ஊருக்கு செல்வார். அதற்கு மேலே இவர் இங்கே வரமாட்டார். இவருக்கு செட்டில்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அவ்வளோதான், ஏர்போர்ட்டுக்கு வருவார். இதற்கு பிறகு இவர் இந்த உலகத்திற்கு இவருக்கு எந்த தொடர்பு? ஏன்னா கடைசி காலம் எங்கே செல்வார்? ஊருக்கு செல்வார். ஊருக்கு போய் ஊரில் ஃப்ளைட்லேருந்து இறங்கி, ஏர்போர்ட்டில் இறங்கி, ஃபேமிலியெலாம் ரிசீவ் பண்ணி அவர் போய் அவருடைய வீட்டை பார்ப்பார், அவருடைய தோட்டங்களை பார்ப்பார், அவருடைய பிள்ளைகள் படித்திருக்கும், அவருடைய மனைவி நல்ல ஒரு வாழ்க்கையில் இருப்பார்கள். இதையெல்லாம் பார்த்து என்ன செய்வான்? சந்தோஷப்படுவார். இப்போ இங்கே சம்பாதித்தது, இங்கே நாம் நேரங்களை செலவிட்டது எதற்காக? இங்கே இல்லை, ஊருக்காக. ஊரில் ஒரு நல்ல வாழ்க்கையாக. அது போலத்தான் உலகம். ஏன் சாப்பிடக்கூடாதா? நல்ல வீட்டில் இருக்கக்கூடாதா? எல்லோரும் பரதேசியை போல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. இங்கே இருக்கிறோம், ஊரை விட நல்ல சாப்பாடு தான் இங்கே சாப்பிடுவோம். ஊரில் நம்ம போடக்கூடிய ஆடைகளை விட அழகான ஆடை தான் இங்கே போடுவோம். ஊரை விட நல்ல ஒரு வாகனங்களில் தான் இங்கே பயணிப்போம். இப்போ உலகம் என்பது அல்லாஹ் கொடுத்தது மறுமையை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நேரங்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடுகள் இதெல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? சொர்க்கத்தை நோக்கி. இங்கே நான் வாழுகிறேன், அமல்களை செய்கிறேன், ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் சொர்க்கத்தை எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு சொர்க்கத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் சொர்க்கத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும்.
என்கிற மனோநிலைமையிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையும் சொர்க்கத்தை போலே அல்லாஹ்வார். சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய உலகத்தையும் அல்லாஹ் சொர்க்கமாக மனிதனுக்கு ஆக்குவார். ராகத்தா வாழலாம் சொர்க்கத்தை. ஏன்னா அவனுடைய கண்ட்ரோல தான் அவனுடைய மணி இருக்குது, அவனுடைய கண்ட்ரோல தான் அவனுடைய ஃபேமிலி இருக்குது, அவனுடைய கண்ட்ரோல தான் அவனுடைய நஃப்ஸ் இருக்குது. என்னோட உஸ்தாத் சொல்லுவார், உன்னுடைய நஃப்ஸை நீ கட்டுப்படுத்தினால், உன்னுடைய பாவங்கள் தூண்டுகிற ஆசைகள் தூண்டுகிறது அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய நஃப்ஸை நீ கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு ஒரு அருள் புரிவான். எப்படிப்பட்ட அருள் என்றால், உன் மனைவியையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய செல்வத்தையும் அல்லாஹ் உனக்கு கட்டுப்படக்கூடியவளாக அல்லாஹ் மாற்றும். அவர்கள் இத்தாஅத் செய்வார்கள், உனக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அல்லாஹ் மாற்றும். எப்பொழுது? உன் நஃப்ஸை நீ கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் அந்த அருளை உனக்கு தருவான். இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன? நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்தி அமல்களை புரிந்து எல்லா ஃபோக்கஸும் எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், சொர்க்கத்திற்கான பயணத்திற்காகத்தான் இந்த உலகத்தை நான் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் நீங்கள் சொர்க்கத்திற்காக பயணிக்க என்கிற மனோநிலையில் இருந்தால் இந்த உலக வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கமாக மாற்றுவான். அப்போ இந்த மலக் இந்த 3 கேள்வியை கேட்டார்கள். கேட்டதற்கு பிறகு அந்த கேள்விகள் சொன்னப்பட்ட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்துவான் பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. உறுதியான வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கபரிலும் அல்லாஹ் உறுதி. காரணம், இந்த ஹதீஸினுடைய இறுதியிலே ஃபாசிக் பாவி அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஹா ஹா ல அத்ரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். ஆனால் இந்த உலகத்தில் அவன் ஒரு 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 படைப்பை வணங்கி கொண்டிருப்பான், அல்லது ஒரு மனிதனை வணங்கி கொண்டிருப்பான். நேரடியாக அவன் அதை சொல்ல மாட்டான், அவன் தெரியாது என்று சொல்லுவான். காரணம், இந்த வார்த்தைகள் மன் ரப்புக வமா தீனுக மா ஹாதா الرجل الذي بعث فيكم, இந்த கேள்விகள் இதற்கான பதிலை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். ஏன்னா அவனும் சொல்லுவானே, அவன் நான் இதே வணங்கி கொண்டிருந்தேன் அதே வணங்கி கொண்டு அவனும் சொல்லுவானே. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? அது எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாததை பற்றி அல்லாஹ் தௌஃபீக் செய்யாமல் மன்னரையில் அல்லாஹ் என்று சொல்ல முடியாது, தீன் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வாழ்க்கை தான் மன்னரையில் பேசும். எதை நோக்கமாக, எதை ஃபுல் ஃபோக்கஸ்டா தீனை நோக்கி இருந்தால், ரப்பை நோக்கி இருந்தால், தீனை நோக்கி இருந்தால், அல்லாஹ்வின் தூதருடைய வழியை நோக்கி இருந்தால், அந்த இடத்தில் அல்லாஹ் தௌஃபீக் ரசூலுல்லாஹி யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத்தையும் அல்லாஹ் சொல்லுவார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்போ வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைக்குகிறார், அன் கது சதக அப்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து இந்த கேள்விகள் முடிந்ததற்கு பிறகு வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சான்று, என்னோட அடியான் உண்மையை சொல்லிவிட்டான், அவனுக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பை கபரில் விரியுங்கள். முதல் அருள் கொடை, சொர்க்கத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், சொர்க்கத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அந்த சொர்க்கத்தினுடைய ஆடைகளை அவனுக்கு அனுபவியுங்கள். மூன்றாவது. நான்காவது, அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணமான காற்று அந்த மண்ணறையில் அவனுக்கு வீசும், மண்ணறையில் அவனுக்கு வீசும். யுஃப்தஹு லஹு ஃபீஹா முத்தல் பஸரிஹி, அவனுடைய பார்வையெட்டும் தூரம் மண்ணறை விசாலமாக மாறும். அவனுடைய பார்வையெட்டும் தூரம் மண்ணறை விசாலமாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளோ பெரிய ஒரு அருள்! அது மட்டும் இல்லாமல் காலையிலும் மாலையிலும்
அவன் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தினமும் அவனுக்கு அல்லாஹ் காண்பிப்பான். இந்த இடத்தில்தான் நீ செல்ல இருக்கிறாய், இந்த இடத்தில்தான் நீ செல்ல இருக்கிறாய். இதையெல்லாம் பார்த்த என்ன ஆகுவான் மனிதன்? சொர்க்கவாதி. உலக வாழ்க்கையே எதற்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, சொர்க்கத்திற்காக. எவ்வளவு பெரிய அருள்! சொர்க்கத்தினுடைய விரிப்பு, சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய ஆடை அனுபவிக்கப்படுகிறது. சொர்க்க வாசலிருந்து முற்றுமுழுதாக அவனுக்கு நறுமணங்களும் காற்றும், குளிர்மையான காற்றும் ஏற்படுகிறது. 5வது, கண்ணெட்டும் தூரம் விசாலமாகிறது. 6வது, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் அவன் இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் காண்பிப்பான். இதையெல்லாம் பார்த்தவுடனே மனிதன் சொல்லுவான், ரப்பி அகிமிஸ்ஸாஅ, மறுமை ஏற்படுத்திய அல்லாஹ். சொர்க்கவாதின் ஆர்வம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியின் உச்சத்தில் சொல்லுவான், அல்லாஹ் மறுமை ஏற்படுத்த ரப்பே, நான் இந்த சங்கை பெற்றிருக்கிறேனே, இந்த அருளை பெற்றிருக்கிறேனே, இதை குறித்து என்னுடைய குடும்பத்திற்கு நான் அறிவித்து வருகிறேன், என்னை விடுங்கள் என்று அந்த மன்னர் இருக்கக்கூடிய அந்த நல்லடியான் சொல்வார். என்னுடைய மனைவி கவலையோடு இருக்கிறார், பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறார்கள், நண்பர்கள் கவலையோடு இருக்கிறார்கள், அப்பா அம்மா கவலையோடு இருக்கிறார்கள், எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை இவ்வளோ சங்கைப்படுத்தி வருகிறாயே, இந்த வார்த்தை இங்கேயும் சொல்லுவான், மறுமையிலும் சொல்லுவான் சொர்க்கவாதி. அல்லாஹ் நான் போயிட்டு என் வீட்டில் சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மலக்குகள் சொல்வார்கள், நம் தூங்கு, கனவுமிகில் அரூஸ், புது மணமகனை போல தூங்கு. அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு திருமணம் முடித்த ஆரம்ப நாட்கள் வரக்கூடிய உறக்கம். எந்த ஒரு உள்ளத்திலும் ஒரு சஞ்சலம் இல்லாமல், ஒரு ப்ரெஷர் இல்லாமல், ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த நிலையில் அவன் பயணிக்கக்கூடிய இரவுகளும் உறக்கங்களும் மிக மேன்மையானது. அதைவிட அழகான உறக்கங்களை மலக்குகள் சொல்வார்கள். புது மணமகன் எப்படி உறங்குவானோ அதே போல மறுமை வரை நீ உறங்கு, காலையிலும் மாலையிலும் உனக்கு உன் இருக்கக்கூடிய சொர்க்கத்தினிடம் உனக்கு காட்டப்படும், எந்த இடத்தில் இருப்பாய். அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் ஹஸனுல் வஜ்ஹ், அழகான முகத்தோடு ஒருவர் வருவார். ஹஸனு தியாப், அவருடைய ஆடை அழகாக இருக்கும். தொய்யிபுர் ரீஹ், நறுமணத்தோடு இருப்பார். மன்னரில் அவர் இருக்கிறாரு, அங்கே வராரு. யார் என்று கேட்கப்படும். உனக்கு நர்மாராயம் சொல்ல வந்தவன் நான். மன்னன் யார்? அன அமலுக ஸாலிஹ், நீ செய்த நல் அமல்கள். எந்த பயமும் படாது, உனக்கு தனிமை அல்ல, உனக்கு துணையாக மண்ணறையிலே நான் இருக்குகிறேன். நீ செய்த நல்ல அமல்கள் எப்படி வரும்? நல்ல அழகான முகத்தோடு, நல்ல அழகான ஆடையோடு, நல்ல அழகான நறுமணத்தோடு நற்செய்தி சொல்ல வந்தவன் எவ்வாறு இருப்பானோ அவ்வாறு ஒரு தோற்றம் மண்ணறையிலே வெளிப்படும். சொல்லுவார்கள், அன அமலுக ஸாலிஹ், நான் நல்ல அமல், உன்னுடைய நல்ல அமல் என்று சொல்லும். அப்பொழுதும் சொல்லுவான். இமாம் திருமிதி அவர்கள் 1071 செய்தியாக பதிவு செய்கிறார்கள், அகிமிஸ்ஸா, ரப்பே மறுமை ஏற்படுத்து. இப்போ எவ்வளோ ஒரு சிறப்பான, ஃபாசிக்கு இன்னும் கடினமாக இருக்கும் அவனுடைய மன்னரை. இப்போ அல்லாஹ் எவ்வளோ சங்கை படுத்துவான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழ்க்கை இருந்தால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இதுதான். அதனால தான் சொல்லுவார்கள், மறுமையில் சுயநலமாக இருங்கள் என்று. உலகத்தில் பொதுநலமாக இருங்கள். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? உலகத்திலே சுயநலமாக இருக்கிறான், மறுமையில் பொதுநலமாக இருக்கிறான். மறுமையான தனிமையாக நாம் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு களத்தையும் சந்திக்க வேண்டும்.
என் மௌத்தையும் என்னுடைய மன்னரையும் என்னுடைய விசாரணையும் தனித்தனியாக நான், அதனால தான் சொல்வார்கள், முகத்தை மன்னரையில் திருப்பியவுடன் என் முகம் அல்லாஹ்விடத்தில் திருப்பப்படுகிறது. அவ்வளவுதான் அரபியா. யாரும் உங்களுக்கு அந்த இடத்துல வரமாட்டான். அப்போ சொர்க்கவாதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்த முதல்ல எது? அவன் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன உடனே சொர்க்கத்தினுடைய விரிப்பு அவனுக்கு விரிக்கப்படும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் அவனுக்கு திறக்கப்படும், சொர்க்கத்துடைய ஆடை அவனுக்கு அணிவிக்கப்படும், அந்த சொர்க்கத்திலிருந்து அவனுக்கு நறுமணங்களும் அழகான காற்றும் வரும், அவனுடைய பார்வை எட்டும் தூரம் மன்னரை விசாலமாக மாறும், காலையிலும் மாலையிலும் அவன் சொர்க்கத்தில் எந்த இடத்துக்கு செல்ல இருக்க அந்த இடம் காட்டப்படும். 7வது ஒரு அழகான தோற்றத்தில் மனிதர் வருவார், கேட்கப்படும் அன அமலுக சாலிஹ் என்பதாக அந்த மனிதர் சொல்வார். எனவே அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கொடுப்பான்? சொர்க்கவாதிக்கு. அல்லாஹ் தஆலா மரணிக்கும் பொழுதே கண்ணியவானாக அல்லாஹ் ரூஹை எடுத்து அந்த ரூஹை எல்லியில் அல்லாஹ் பதிவு செய்து மீண்டும் இந்த உலகத்தில் மன்னரை வாழ்க்கையில் அந்த பர்ஸகில் அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைப்பான். அவன் தன்னுடைய அந்த மலக்கிடத்திலெல்லாம் சொல்லுவான், என்னுடைய வீட்டுக்கு சென்று சொல்லிவிட்டு வருகிறேன், அவள் கவலையோடு இருக்கிறார்கள், இல்லை புது மணமகனை போல நிம்மதியாக ராகத்தாக உறங்கி, இதற்கு மேல் எந்த ஒரு சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு இல்லை, விசாரணையாளை எதிர்பார்த்தவனாக நீ உறங்கு என்பதாக அங்கு சொல்லப்படும். அப்போ இந்த மன்னரை வாழ்க்கை குறித்து எவ்வாறு சஹாபாக்கள் பயந்தார்கள், சஹாபாக்களுடைய மனோநிலைமை இந்த மன்னரை வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தது, அது ஒரு சில செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இமாம் திருமிதி அவர்கள் 2308வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹமது அவர்கள் 4267வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தளவிற்கு இந்த மன்னரை விஷயத்தில் அவ்வளவு நெருக்கமாக இருப்பார், மன்னரை விஷயத்தில் அதிகம் நெருக்கம் கொண்டவராக இருப்பார்கள். இந்த மன்னரைகளுக்கு செல்வது, மன்னரையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, ரொம்ப அதில் ஒரு அட்டாச்சாக இருப்பாங்க. மன்னரைகளை சந்தித்து விட்டால் கடுமையாக அழுவார்கள், கடுமையாக அழுவார்கள், அவருடைய தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள். அவங்கள்ட்ட சொல்லப்படும், உங்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தை ததுக்குருல் ஜன்னத வன்னார் வலா தபகி வதபகி மின் ஹாதா, நீங்கள் சொர்க்கத்தை குறித்து நரகத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது நீங்கள் இவ்வாறு அழுவதில்லை. ஏன்னா சொர்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், நரகத்தை குறித்து சொல்லும் பொழுது அழுவார்கள். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்படும் பொழுது உங்களுக்கு நீங்கள் அழுவதில்லை எவ்வளோ. இப்போ நரகம் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான் அழுவதில்லை. கபரை நினைத்து ஏன் இவ்வளோ அழுகிறீர்கள்? சில மக்களுக்கு இயற்கையாக அது இருக்கும், மன்னர்களை பார்த்து அப்படி கொஞ்சம் நேரம் நிற்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா உலகம் ஒரு மனிதன் இந்த வேகமாக ஓடக்கூடிய உலகம் மனிதனை சிந்திக்க விடாது. அதாவது அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ் நினைகூறுங்கள் அல்லாஹ் வழி நெடுக்க சொல்வது காரணம் என்ன? இந்த உலகம் அல்லாஹ்வை சிந்திக்க விடாது. அதனால் மன்னரைகளை நீங்கள் சந்தித்து கொஞ்சம் நேரம் நின்று அதை பார்த்து அந்த மன்னரையில் அடங்கியிருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலைகளை குறித்தும் அவர்களுக்காக பிரார்த்தனையும், பின்னால் அதனுடைய பிரார்த்தனைகளை சொல்கிறேன், அதை நினைக்க வேண்டும். உஸ்மான் தான் பார்த்து விட்டு தேம்பி அழுவார்கள். சொல்லப்படும், நீங்கள்லாம் சொர்க்கம் நரகத்தை குறித்து சொல்லும்போது அழுவதில்லை என்று சொன்ன உடனே சொல்வார்கள், இன்ன கபர், நிச்சயமாக கபர் என்பது ஔ மனாசில் ஆஹிரா, மறுமையின் வீடுகளில் முதல் வீடு. மறுமைக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, இந்த வீட்டுக்கு நுழைஞ்சுதான் நீங்கள் எங்கே போவீங்க? மறுமைக்கு போவீங்க. இதுதான் முதல் வீடு. ஃப இன் நஜா மின்ஹு, இதில் யார் வெற்றி பெறுகிறாரோ அதற்கு பிறகு அனைத்துமே அவருக்கு வெற்றி தான், இலகுதான். இது யாருக்கு கடினமாக மாறுகிறதோ அவர் இதற்கு பிறகு அனைத்துமே அவருக்கு என்ன கஷ்டமாகத்தான் மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பார்த்ததில்லை கபரை விட ஒரு பயங்கரமான வேதங்கள் நிறைந்த ஒரு இடத்தை நான் பார்த்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன் இவ்வாறு கபர்களை பார்த்து அழக்கூடியவளாக, மறுமை சிந்திக்கக்கூடியவளாக, அல்லாஹ் நம்மை நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் உட்படுத்தப்படும் என்கிற மனோநிலைமையிலே
அவர் இருப்பார்கள். இரண்டாவதாக அப்பாசியா டைனாஸ்டியில் உள்ள ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவருடைய மரண செய்தியை நீங்கள் பார்த்தால் அவர் மிகப்பெரிய ஹலீஃபா. அவருடைய வரலாற்று சில செய்திகள் சொல்வார்கள். அவர் மேகத்திற்கு அவ்வளோ தக்குவா, மேகத்திற்கு கட்டளையிடுவார், இந்த மேகமே இங்கே சென்று நீ பொழி, அந்த இடத்திலிருந்து நான் ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை எடுக்குகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு தக்குவாதாரி. மிகப்பெரிய ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான், செல்வ வளத்தை கொடுத்திருந்தான். அவருடைய மரண நேரத்தில் அவர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அவர் அழைத்து சொன்னார், என்னுடைய கபரை நீங்கள் காட்டுங்கள். சக்கராத்துடைய ஹாலத்தில் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத், என்னுடைய மண்ணறையை நீங்கள் காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும். அப்படியே தூக்கி கொண்டு அவருடைய பணியாளர்கள் கபருக்கு முன்னால் வைக்கிறார்கள். தான் இன்னும் சில நேரத்தில் மரணிக்க இருக்கிற அந்த மண்ணறையை அப்படி எட்டி பார்த்தார்கள். பார்த்து சொன்னார்கள், மா அக்னா அன்னி மாலிய ஹலக அன்னி சுல்தானிய, என்னுடைய செல்வம் எனக்கு எவ்வாறு பலனளிக்கவில்லையே, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு இந்த நேரத்தில் பலனளிக்கவில்லையே. இவ்வளோ பெரிய விஷயம். அந்த மனநிலைமை தான் சகோதரர்களே. தக்குவா என்றால் என்ன? இந்த உலகத்தில் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிலையும் இப்படித்தான் பார்ப்பான் ஒரு முஃமின். இப்படிதான் பார்ப்பான். என்னுடைய செல்வம் இந்த நேரத்தில் எந்த பலனும் அளிக்காது, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எந்த பலனையும், உலகத்தில் வாழும் பொழுது அதிகாரத்தை கொண்டு பணத்தை கொண்டு எது வேண்டுமானாலும் நாம் செய்யலாம், வளைக்கலாம், ஆனால் மன்னரை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா மல்லா யசூலு முல்குஹு, ஆட்சி அதிகாரம் ஒருபொழுது முடியாதவனே, இரஹம், என் மீது அருள் புரிவாயாக, என் மீது கருணை காட்டுவாய் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்திலே கரத்தை உயர்த்தினார்கள். என்னுடைய ஆட்சியை அல்லாஹ் இதோடு முடிந்துவிடும். ஆட்சி முடியாத ரப்புல் ஆலமீனே, அர்ஷ் மீது உயர்ந்திருந்த ரப்புல் ஆலமீனே, இரஹம், என் மீது அருள் புரிவ கருணை காட்டுவாயாக இந்த நேரத்தில் என்பதாக ஹாரூன் ரஷீத் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே சொன்னார்கள். மூன்றாவதாக ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அன் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அன் மக்காவில் ரசூலுல்லாஹோடு இருந்த ஒரு நபித்தோழர், கடுமையான கஷ்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர். ஈமானுக்காக தன்னுடைய முதுகை இரவு நேரங்களிலே நெருப்பிலான கம்பிகளை பழுக்க வைத்து அதன் மீது அவருடைய முதுகை வைப்பார்கள். முதுகில் அப்படியே அந்த தோள்கள் எல்லாம் அப்படியே கிழிந்து அதனூடாக சுற்றி வரும். அப்படிப்பட்ட ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் ரசூலுல்லாஹுடைய மறைவுக்கு பிறகு அவர் தன்னுடைய மனைவியோடு ஒரு ஆளுநராக கூஃபா நினைக்கிறேன் அதில் நியமிக்கப்படுகிறார்கள். தன் மனைவியோடு இரவை கழிக்கும் பொழுது திடீரென்று எழும்பினார்கள், அங்கும் இங்கும் நடக்கிறார்கள், திடீரென்று படுக்கிறார்கள், அங்கும் இங்கும் புரளுகிறார்கள். ஒன்றுமே புரியவில்லை மனைவிக்கு. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய மனைவியே, இந்த நேரத்தை பார், எவ்வளோ குளிர்மையாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது, நமக்கு மத்தியில் உணவுகள் இருக்கிறது, அழகான மெத்தைகள் இருக்கிறது, குளிர்மையான இரவின் காற்று இருக்கிறது, இவ்வளவு அழகான சூழல் இருக்கிறது, நாம் நினைத்தது போல பிறண்டு படுக்கலாம், எழும்பி செல்லலாம், ஓடலாம், பயணிக்கலாம். ஆனால் ஒரு நேரம் ஒரு நமக்கு மன்னரை புரள முடியாது, எழும்பி வர முடியாது, இப்படிப்பட்ட ராஹத் இருக்குமா என்று தெரியாது என்கிற வலையில் மறுமையை குறித்து தன்னுடைய மனைவிக்கு அவர்கள் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே அவர்கள் சொல்கிறார்கள். நான்காவதாக சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மரண செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தஸ அஷ்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத் பின் முஆத். சஅத் பின் முஆதுடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவிலே பங்கு கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை 2 காலையும் அப்படி இணைத்தவராகத்தான் நடந்து சென்றார்கள். அந்த அளவிற்கு ஒரு மலக்குமார்களுடைய அணிவகுப்பிலே இருந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிவக்குகிறது, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹுடைய முகம் சரியாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு கேட்கப்பட்டது, உங்களுடைய நிலை வேறாக இருந்தது சஅத் பின் முஆதை அடக்கம் செய்வதன் பொழுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னலில் கப்ரி லக்தத்தன், நிச்சயமாக கபருக்கென்று ஒரு நெருக்கம் உண்டு, கபருக்கு ஒரு நெருக்கம் உண்டு, எல்லாரும் அந்த நெருக்கத்தை அனுபவிக்க வேண்டும். அவரவர் பாவத்திற்கு ஏற்ப ஜனாசா வைக்கப்பட்டவுடன் கபர் ஒரு முறை நெருக்கும். அது விலாயிலும் அப்படிலாம் இல்லை, முஃமினுக்கு அது ஒரு லேசான ஒரு நெருக்கமாகத்தான் இருக்கும். ஃபாசிக்கு தான் கடுமையான நெருக்கமாக இருக்கும். அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள், மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான், எனவே மண் தான் அவனுக்கு தாய் போன்று. தாய் எப்படி அரவணைப்பாளோ அதுபோல மண் என்பது மண்ணறையில் வைத்தவுடனே ஒரு அரவணைப்பை
அந்த ஜனாசாவுக்கு கொடுக்கும். அதே போல் ஒரு நெருக்கம் நெருக்கும். அதுவே ஃபாசிக்காக இருந்தால் அவனுடைய விலா எலும்பு ஒன்றோடு ஒன்று உரசும் அளவிற்கு அவனை அப்படி இடித்து துவம்சம் செய்துவிடும். இப்போ கபருடைய நெருக்கம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கபருக்கென்று நெருக்கம் உண்டு. ஜனாசா வைத்தவுடனே ஒரு நெருக்கம் இந்த உலகத்தில் நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ப. ஆனால் முஃமினுக்கு, ஒரு தக்வாதாரிக்கு, அல்லாஹ் ஈமான் கொண்ட மனிதனுக்கு அது மென்மையாகத்தான் இருக்கும், கடுமையாக இருக்காது. ஃபாசிக்கு கடுமையாக இருக்கும். நாஜியன், இந்த கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒரு வெற்றி பெறுவார் என்று சொன்னால், கபருடைய நெருக்கம் இல்லாமல் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், நஜா சஅத் பின் முஆத் அவர்கள் இதிலிருந்து வெற்றி அடைந்திருப்பார். ஆனால் சஅதையும் ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி இமாம் அஹ்மத் அவர்கள் 24663 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை ஸஹீஹுடைய தரத்திலே கொண்டு வருகிறார். அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல்வேறு செய்திகளை மன்னரைக்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய ஈமானிய பார்வை இந்த உலகத்தை நோக்கியும் அடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மன்னரையும் இவ்வாறு தான் அமையும். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை இப்போ ஒரு ஜனாசாவுக்கு நாம் போகிறோம் என்று சொன்னால், மன்னரில் சென்றால் அங்கே பேசுவது, ஃபோன் யூஸ் செய்வது, அங்கே அரட்டை அடிப்பது, அரசியல் பேசுவது, அங்கே அந்த மனிதரை பற்றி தவறாக பேசுவது எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்த விடயம். மன்னரில் அடங்கியிருப்பார், அவருடைய மூத்து இப்படி தான் பாய், அவர் வந்து கொஞ்சம் கெட்ட மூத்து, நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம். மன்னரையில் நின்றுட்டு அவருடைய மூத்தானா தெரியுமா, இப்படிப்பட்ட மூத்தான், ரத்தம் வந்துடுது மூத்தானாரு, அதெல்லாம் கெட்ட மூத்து, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பது. மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு அதிபதி தான் ஒரு மனிதருக்கான தீர்ப்பை எழுதக்கூடியவன், தீர்ப்பை சொல்லக்கூடியவன். அங்கே போய்ட்டு இவர் கெட்ட மூத்து, இவர் நல்ல மூத்து, இவருடைய கபர் அப்படி, இவருடைய என்றெல்லாம் பேசாமல் மன்னர்கள் அடக்கம் செய்த உடனே நம்ம நின்று கொண்டு கொஞ்சம் நேரம் நிற்கணும். அடக்கம் பண்ண உடனே போகக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவருக்காக நீங்கள், உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள். காரணம், இந்த நேரத்தில் அவர் கேள்வி கேட்டுப்பட கொண்டிருக்கிறார், அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையினூடாக அவர் உறுதிப்படலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அன்பிக்கினியே எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக மன்னரைகளை நாம் நினைக்க வேண்டும். அதிகமாக மன்னரை நம் அடுத்த வாழ்க்கை என்கிற மனநிலைமை இந்த உலகத்தில் அமல்களை செய்ய வேண்டும். சொர்க்கவாதி அல்லாஹ் சிறந்த கண்ணியமிக்கவனாக, மகிழ்ச்சி பெற்றவனாக, எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அந்த மன்னரை வாழ்க்கையை அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஆரம்பமாக ஒரு 5 விஷயத்தை பார்த்தோம். மனித உளவியலாக மனிதன் பொதுவாகவே மன்னரை அதிகம் பயப்படக்கூடியவனாக தருவான். நரகத்தினுடைய வேதனைகளை அவன் கேட்டாலும் நரகம் கொஞ்சம் தொலைவாக இருக்கிறது என்கிற மனநிலை மனித உளவியல், சைக்காலஜியாக மனிதன் மன்னர் என்ன மன்னரை கண்ணுக்கு முன்னால் பார்க்குறான், நரகத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்தா அதோட பயப்படுவான். பட் மன்னரை என்கிற கூலி அவன் மனதை ஏற்றுக்கொள்ளாது. எந்த ஒரு மனிதருமே என்னை கபூரில் கொண்டு அடக்குங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனால் அவன் மூத்தானால் அவன் குடும்பம் என்ன செய்வாங்க, உள்ள தள்ளிடுவாங்க. இப்போ மனித உளவியல் அது. இரண்டாவது, கபருக்கு ஒரு சோதனை உண்டு. தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நிகராக நீங்கள் சோதிக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். மூன்றாவது காலம் அல்லாஹு அலம், நீண்ட காலம் அதில் நாம் இருக்க வேண்டும். அதனால தான் 60 ஆண்டுகள் அல்லாஹ் கொடுத்ததை புறக்கணிக்கிறான் மனிதன். 50,000, 60,000, 70,000 நீண்ட வருடத்திற்கான உழைப்பு என்பது அல்லாஹ் இதில் வச்சிருக்கான், 60 ஆண்டு வாழ்க்கையில் வச்சிருக்கான். எனவே அதை நாம் சிந்திக்க வேண்டும். 4வதாக கபருக்கு வேதனைகள் உண்டு. 5வது ஒன்று நரகத்தினுடைய படுகொலி, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதியை அமர்த்தியவுடன், அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னவுடன், சொர்க்கத்தினுடைய விரிப்பு, சொர்க்கத்தினுடைய ஆடை, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும், நறுமணங்கள் அவனுடைய கபருக்கு முன்னால் வீசும், சொர்க்கம் விசாலமாகும். அவனுக்கு அருகிலே ஒரு அழகான மனிதர் தோன்றுவார். ஆனால் அமலுக்கு சால், நீ செய்த நல்ல அமல் என்று சொல்லுவார். 7வது கால் மேல் அவருக்கு சொர்க்கம், அவருக்கு இருக்கக்கூடிய இடத்தை மலக்கள் காண்பார்கள். 8வது புது மணவனை போன்ற ராகத்தாக நிம்மதியாக உறங்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியத்தை மறுமை வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிக்கு அந்த இடத்திலே கொடுப்பான். எனவே அன்பிக்கினியவர்களே, இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இதை கேட்டுவிட்டு சென்று விட்டோம் என்கிற நிலையில் இல்லாமல் அதிகம் இதை செய்ய வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும். அரபியில் சொல்லுவார்கள், அஅமலு கதன், நாளைக்கு நான் அமல் செய்வேன், வனாம ஃபலமஸ்தைகத, நாளைக்கு அமல் செய்வேன் என்று ஒருவர் நினைத்தார், உறங்கினார்,
வலம் இஸ்தைகத எழும்பவில்லை. புரியுதா? நாளைக்கு தொழுவோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு நாம உறங்கினார், வலம் இஸ்தைகத எழும்பவில்லை. அதுதான் இந்த உலக வாழ்க்கை, எந்த உத்தரவாதம் இல்லாத ஒரு உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் சொர்க்கத்திற்கான வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை நாம் வைக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொர்க்கவாதியினுடைய மறுமை பஅத் எப்படி எழுப்பப்படுவார், அந்த சொர்க்கத்தினுடைய நல்லடியார்களுடைய அந்த அழகான தோற்றங்கள் எவ்வாறு இருக்கும், மறுமையில் 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ் விசேஷமாக அஷ்ரலை கொடுப்பான், அதை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நாடினால் பார்ப்போம். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மன்னரைகளை சொர்க்க பூஞ்சோலைகளாக நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் உலகவாழ் முஸ்லிம்களுக்கும் மரணித்த ஆண் பெண் முஸ்லிம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிய புரிவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்குவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் தூய்மையானதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.